மூன்று தமிழர்களின் உயிர் காக்க மரண தண்டனை ஒழிப்போம், மனித நேயம் காப்போம் என்ற கோரிக்கையை முன்வைத்து கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நான் சொல்வது இந்த மூன்று தமிழர்களை மட்டுமல்ல. இனி நாம் மரண தண்டனையே கூடாது, யாருக்கும் மரண தண்டனை விதிக்க கூடாது என்ற கோரிக்கையை முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த மேடையில் நான் வைக்கும் கோரிக்கை. ஏனென்றால் இந்த மரண தண்டனையால் பாதிக்கப்பட்டவள் நான், என் குடும்பம். பேரறிவாளனுக்கு மரண தண்டனை விதித்து விட்டதாக நீதிபதிகள் கூறுகின்றனர். அவன் ஒரு புறம் உள்ளே அனுபவிக்கிறான், ஆனால் நாங்கள் வெளியில் அனுபவிக்கிறோம். மனம் விட்டு சிரிக்க முடியவில்லை, எதையும் முழுமையா அனுபவிக்க முடியல. அதுதான் உண்மை. எங்களுக்கு எதுக்கு இந்த தண்டனை? ஒரு நல்ல பையனை, ஒழுக்கமான பையனை பெற்று இந்த சமுதாயத்துக்கு சேவை செய்ய அனுப்புனது குற்றமா? எப்படி இல்லாமோ வாழ தகுதி இல்லாதவர்கள் வாழும் போது, வளமாக வாழும் போது என் மகனுக்கு எதற்காக இந்த தண்டனை? 20 ஆண்டு காலம் சிறையில போட்டீங்க, அவ இயல்பு தன்மை மாறி இருக்குதா? யார் வேணாலும் வேலூர் சிறைக்கு போய் பாருங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், என் மகன் மேல ஒரு சிறு குற்றம் கூட சிறை அதிகாரிகள் யார் சொன்னாலும் சரி சொல்ல முடியாது. ஏன்னா அவன் இயல்பு தன்மை அதுதான். எப்பவுமே இரக்கமா இருப்பான், எல்லாருக்கும் உதவி செய்யறான், அடுத்தவங்க மனநோக கூட பேச மாட்டான், முகம் பார்த்து தான் பேசுவான். அந்த முக சுளிப்பு கூட வரக்கூடாது அவன் வார்த்தையில நினைப்பான். அவன் கொலைகாரனா? கொலை செய்தவங்க யாரு? ராஜீவ் காந்தியை கொலை செய்துட்டாங்க, கொலைகாரங்க ராஜீவ் கொலைகாரங்கன்றீங்க. இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் எழுதுறான் செய்தித்தாள் எல்லாம், ராஜீவ் கொலையாளிகள். கொலை செய்தவங்க யாரு? சிபிஐ சொல்றான் கொலை செய்தவங்க செத்து போயிட்டாங்க. உதவி செய்தவங்க எல்லாம் கொலைகாரங்களா? என்ன உதவி செய்தாங்க? எப்படி உதவி செய்தாங்க? நீ சொல்ற அவங்கள உதவி செய்ததா? மல்லிகைன்னு சொன்னாரு. இப்ப மல்லிகையை பத்தி எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை சொல்றேன். என் பையனை பார்க்க மல்லிகைக்கு போறேன். எனக்கு போகும்போதே வயிறெல்லாம் கலங்குது, அதாவது ஒரு மாதிரி நடுக்கும். அதெல்லாம் அனுபவப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அது எப்படி உள்ள சித்திரவதைன்னு. போறேன், என் பையன்கிட்ட என்னால பேச முடியல. சரி வயிறு கலக்குதுடா கண்ணு, நான் அவசரமா போகணும்பா அப்படின்னா, இங்க எங்காவது கழிப்பறை இருக்கா அப்படின்னு. ஒரு பெண் காவலர் வந்தாங்க. என்னம்மா என்னம்மான்னாங்க. எல்லாம் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள். நாங்க 2 பேரும் தீவிரவாதிங்க, நானும் என் பையனும். எங்களை சுத்தி துப்பாக்கி ஏந்திய காவலர்கள். எனக்கு வயிறெல்லாம் ஒரு மாதிரி சங்கடமா இருக்குதுரா அப்படின்னு. சரிம்மா நீ கிளம்பி போமா போமான்னு என்ன விரட்டுறதுலயே இருக்கிறான் என் பையன். எனக்கு விளங்கல, ஏன் இவன் என்ன விரட்டு? இல்லடா கண்ணு இப்பதான் வந்தா, கொஞ்ச நேரம் பேசிட்டு போறேன். இல்லம்மா உனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்குதுன்றல, போன்றான். ஆனா எனக்கு மனசு இல்ல. அப்பதான் போன குழந்தைய பாக்குறதுக்கு. இந்த வயிறு சங்கடம் வேற, எனக்கு வேதனையா இருக்கு. என் பையனை விட்டுட்டு வர்றதுக்கு எனக்கு மனசு இல்ல. இல்லப்பா இருப்பா அப்படின்னு அந்த அம்மா கிட்ட நானே கேக்குறேன்மா, இந்த மாதிரி முக்கியமா நான் போகணுமா அப்படின்னா, வாங்கம்மான்னு நல்ல மாதிரி கூப்பிட்டாங்க. இருடா கண்ணேன்ட்டு போறேன். என் பையன் முகமே மாறி போச்சு. எனக்கு என்னன்னு தெரியல. என்ன கூட்டு போய் கழிப்பறை கதவை திறந்துட்டு உக்காருங்கம்மான்றாங்க. எனக்கு ஒரு வினாடி எதுவுமே தோணல. போமான்னா, இல்லம்மா கதவெல்லாம் சாத்தக்கூடாது, நீங்க இப்படியே தான் போகணும்ன்றாங்க. ஒரு வினாடி யோசித்து பாருங்க, என் வயிறு கலக்கெல்லாம் போயிடுச்சு. நான் அப்பதான் யோசிக்கிறேன், என் மகனை எப்படிலாம் இவங்க வச்சிருந்தாங்க உள்ளது. ஒரு இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்கு கூட அவங்க நின்றுகிட்டு, அதாவது முதல் பிடிச்ச உடனே துணியை அவுத்துட்டு ஜட்டியோட நிக்க வச்சு அவமானப்படுத்திடுறாங்க. கேட்டா ஓடி போயிடுவாங்கன்றாங்களாம் காரணம். அடுத்து இந்த மாதிரி துன்பங்களை கொடுத்து அவமானப்படுத்தி, அவன் நான் தான் செய்தேன்னு சொல்ற மட்டும்தான் அவங்க செய்யறாங்க. வாக்குமூலத்தை பத்தி சொன்னாங்க. இவங்க வாக்குமூலத்துல அவங்க கையெழுத்து இருந்தது, அந்த வாக்குமூலத்துல இந்த கையெழுத்து எப்படி வரும் சொன்னாரு.
கார்த்திகேயன் தான் நல்ல திறமையான திரைக்கதை வசனவாயின்னு அதேதான் நடந்தது. அவங்க விருப்பத்துக்கு எழுதுனாங்க. குண்டு செய்தவனுக்கும் பெல்ட் பாம்பு செய்தவனுக்கும் 9 வோல்ட் பேட்டரி 2 வாங்க தெரியாதா? அதுக்கு எங்க பையன் தேவைப்பட்டான். என் பையனை இவ்வளோ, அவன் 18வது குற்றவாளி, குற்றவாளி பட்டியலில் என் பையன் 18வது குற்றவாளி. அந்த இடத்துல இருந்த A1க்கு உங்களுக்கு வந்து கருணை காட்ட தெரியுது, தண்டனை குறைப்பு செய்திருக்கீங்க. அப்போ சட்டம் அனைவருக்கும் சமம்னு சொல்றீங்க. பெண் ஆண் உயிர்ன்றது சமம் இல்லையா? உயிர்னா எல்லாம் ஒண்ணுதானே. எப்படி நீங்க ராஜீவ் காந்தி உயிரும் என் பையன் உயிரும் வேறையா நினைக்கிறீங்களோ அதே போலதான் இதுலயும் வித்தியாசம் காட்டியிருக்கீங்க. இது காந்தி தேசம். இறையாண்மை பத்தி பேசுறீங்க, நாங்கெல்லாம் வந்து மனிதாபிமானம் மிக்கவங்கன்னு வசனம் பேசுறீங்க. எங்க இருக்கு மனிதாபிமானம்? என் பையன் செய்த அந்த குண்டு, அந்த வாங்கி கொடுத்த அந்த பேட்டரி தான் அதுக்கு உபயோகப்படுத்தினாங்கன்னு சிபிஐ நிரூபிச்சாங்களா? இல்ல. அவங்களுக்கு தேவை ஒரு பையன், ஒரு ஆள். அதுவும் என் பையன் மின்னணுவியல் படிச்சுட்டான், அவனுக்கு தான் குண்டை பத்தி தெரியும். இந்த இந்தியா டுடே முதல்ல என் பையனை தீவிரவாதியா படம் போட்டு சித்தரிச்சிச்சு. உடனே எல்லாரும் ஆமா இவன் தான் குண்டு எழுப்பினான்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. பத்திரிகைகள் வந்து சிபிஐக்கு ரொம்ப துணை போச்சுங்க. அதனாலதான் இந்த வழக்க வந்து மிகைப்படுத்த முடிஞ்சது சிபிஐயால. என் பையன் போட்ல இருந்து வந்து எழுதலாம், அப்படியே கூடி கலந்து பேசுறாங்க, அதை கட்டுறான், இதை வடிவமைக்கிறான். எத்தனை விதமான படங்கள் நீங்க பழைய 91 வந்த இந்தியா டுடே திறந்து பாருங்க. ஆனா அப்படி சொன்ன சிபிஐ திடீர்னு என்ன நினைச்சு தெரியல, 2 பேட்டரி தான் வாங்கி கொடுத்தான், 9 வோல்ட் பேட்டரி வாங்கி கொடுத்தான். அதுக்கு பில்ல நாங்க சரண்டர் பண்ணோன்றான். யாருமே அந்த 9 வோல்ட் பேட்டரிக்கு பில்லு வாங்கினா வரலாறே இல்ல. பில்ல சரண்டர் பண்றதா சொல்றான். ஆனா அந்த கதையை நாம் நம்பணும், அமைதியா இருந்தோம். ஏன்னா இது தடா வழக்கு, எந்த இதுலயும் இல்லாம தடா வழக்குன்னு இதுக்கு ஏன் போடணும்? உண்மைகள் வெளியே வரக்கூடாது. முன்னாள் பிரதமர் கொலை செய்யப்படுகிறார், அதுவும் படுகொலை செய்யப்படுகிறார். அந்த வழக்கை ஏன் வெளிப்படையா நடத்தல? குற்றவாளிகளை, உண்மையான குற்றவாளிகளை பிடிச்சு தண்டிக்கணும்னா வெளிப்படையா நடத்தி இருக்கணுமா இல்லையா? வெளிப்படையா நடத்தல. நாங்க அப்ப கேட்டோம், இல்ல இல்ல இது இப்படிதான் நடக்கும், இது தடாவின் கீழ் வந்த வழக்கு. தடாவுக்கு 3 தகுதி வேணும். 20 வயதுக்கு மேற்பட்டவனா இருக்கணும், இதுக்கு முன்ன அவன் சிறு குற்றம் கூட செய்யாதவனா இருக்கணும், அடுத்து அவன் குடும்பம் குற்ற பின்னணி சேர்ந்ததா இருக்கக்கூடாது. இது 3 சொல்றாங்க. சட்ட வல்லுநர்கள் எழுதி வச்சுக்கிறாங்க, தடாவின் கீழே வழக்கு வந்தா இதெல்லாம் இருக்கணும். என் பையனுக்கு இது எதையுமே கடைபிடிக்கல. எங்களுக்கு சமுதாயத்தோடு தவிர எதுவும் செய்ய தெரியாது. ஐயா தந்தை பெரியார் கொள்கையை பின்பற்றி மனிதாபிமானம், மனித நியாயம், இதை தவிர எந்த வார்த்தையும் எங்களுக்கு தெரியாது. அப்படிதான் நாங்க எங்க பையனை வளர்த்தோம் 19 ஆண்டு. படிப்புலயும் சரி, எதிலையும் சரி, ஒழுக்கத்திலையும் சரி. இன்னைக்கு வரைக்கும் அவனை குறை சொல்றவங்க ஒருத்தர் கிடையாது. யாருமே அவனை நல்ல பையன் ஏத்துக்கும் போது திடீர்னு எப்படி நீ ராஜீவ் கொலையில அவனை சம்பந்தப்படுத்துவீங்க? ஏன்னா ஒரு ஆசிரியர் மகன், பெரிய அரசியல்வாதி புள்ள இல்ல. இத போட்டா சரியா இருக்கும். ஏன்னா 83 காலங்கள்ல இருந்து புலிகளுக்கு ஆதரவா செயல்பட்டவங்க இந்த காரணத்தை சொல்லி சரியாக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா நாங்க ஒரு நல்ல புள்ளைய பெற்றதுனால எடுத்ததுக்கெல்லாம் எதிர்ப்பு காட்ட முடிஞ்சது. எங்களால எங்க பிள்ளைய விட்டு கொடுக்க முடியல. எப்படிப்பட்ட குழந்தையா இருந்தாலும் ஒரு அம்மாவுக்கு வந்து அவன் மகன் தான், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா என் பையன் கொஞ்சம் நல்லவனா பிறந்துட்டான், நல்லவனா வளர்ந்துட்டான், வேற ஒண்ணும் செய்ய முடியல. நீங்க எல்லாரும் போய் வேலூர் சிறையில அவனை பார்க்கணும். உண்மையிலேயே நான் இதை இங்க கோரிக்கையா வைக்கிறேன். உங்களுக்கு அப்பதான் அந்த உண்மை நிலை புரியும். இப்ப நான் என் பையனை பத்தி பேசுறத, என் பையனுக்காக மட்டும் நான் நீங்க பேசுறத நினைக்காதீங்க. தயவு செய்து மத்த எல்லாருமே இப்படி புனைக்கப்பட்டவங்க தான் இந்த வழக்குல. எல்லாம் வந்து அகதிகள் எல்லாம் போட்டாங்க, அகதி முகாம்ல இருந்தவங்க எல்லாம் இதுல சேர்த்தாங்க. இப்ப ரகோத்மன் சொல்றாரு, அவன் பேட்டரி வாங்கி கொடுத்தான், தூக்குல போட்டேன்னு. பேட்டரி வாங்கி கொடுத்தவங்க தூக்கு போட்ட. இப்ப கேட்டாங்க பாருங்க, பேட்டரி தயார் பண்ணவனுக்கு நீ என்ன பண்ணுவ? சரி, குண்டு தயார் பண்ணவனை நீ கண்டுபிடிச்சா, இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத விடை தெரியாத கேள்வி எதுன்னு அவரே கேள்வி கேட்டா அவரே சொல்றாரு, பெல்ட் பாம் தயார் பண்ணது யாரு எங்கன்னு தெரியாதுன்றாரு. அப்ப அதை கண்டுபிடிச்சா நீ என்ன தண்டனை கொடுப்ப? சரி, அதெல்லாம் விட்டுருங்க. கொலை செய்தவங்க செத்து போயிட்டாங்க. நீ கொலைக்கு ஏற்பாடு பண்ணவங்களை நீ என்ன செய்த? இது வரைக்கும் விசாரிச்சியா? யாருன்னு விசாரிச்சியா? ரகோத்மன் எழுதுறாரு புத்தகத்துல, நான் இவங்களெல்லாம் விசாரிக்கணும்னு. அவர் விசாரிக்க உள்ள கார்த்திகேயன் குறை சொல்றாரு. கார்த்திகேயன் என்ன சொல்றாரு? சில சந்தேகங்கள் இருக்கதான் செய்யுதுன்றாரு.
இப்படி உங்களுக்குள்ளேயே இதுல ஏகப்பட்ட சந்தேகங்களை வச்சுக்கின்னு ஏகப்பட்ட குளறுபடிகளை வச்சுக்கின்னு என் பையனை தூக்கில் ஏத்துவீங்களா? சரி, தூக்கில் ஏத்துட்டு ஜெயில் கமிஷன் சொல்லுது காங்கிரஸ்காரங்க ஒத்துழைக்கல, நாங்க சொல்லல. எங்களுக்கு தெரியாது எதை பத்தியும். நாங்க சாதாரண வாத்தியார் குடும்பம். எங்களுக்கு என்ன தெரியும் அதை பத்தி? அரசியலை பத்தியோ சட்டத்தை பத்தியோ எதை பத்தியும் தெரியாது. அடுப்பு உண்டு, சோறாக்கி தின்றது உண்டு. நாங்க நேரா சென்னைக்கு வருவோம்னா பெரியார் திடல் தான் எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம். பெரியார் திடல் தான். அதுவும் தொடர் வண்டி நிலையத்தில் இறங்கினோம்னா நாங்க பேருந்து கூட ஏற மாட்டோம். நடந்தே பெரியார் திடலுக்கு வருவோம். மாநாடு முடிப்போம், கூட்டத்தை முடிப்போம், ஆர்ப்பாட்டம் முடிப்போம், எல்லாத்தையும் முடிச்சுட்டு நடந்தே தான் போவோம். எங்களுக்கு அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. இன்னைக்கு வீதி வீதியா அலையிற எல்லாரும் உதவி கேட்டோம். உங்களெல்லாம் நம்பிதான் இப்ப கோரிக்கை வைக்க வந்திருக்கிறேன். எனக்கு வேற ஒண்ணுமே தெரியல. மத்திய அரசாங்கம் மறுத்து விட்ட நிலையில தமிழக முதல்வர்கிட்ட தான் நான் கோரிக்கை வைக்கிறேன். என் பையன் நிரபராதி, அவனுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்க தான் ஒரு அம்மாவோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நீங்க கூட கேட்கலாம். சிறை அதிகாரிகளை நீங்க கூட கேட்கலாம், முதல்வர் அம்மா கேட்கலாம். அவன் எப்படிப்பட்டவன் நீங்க தாராளமா கேளுங்க. அந்த அறிக்கையை வாங்கின பின்னாடி கூட நீங்க முடிவு பண்ணுங்க. எப்படியாவது இந்த தண்டனை குறைப்பு செய்து நீங்க அவனை எங்கிட்ட கடைசி காலத்திலேயாவது எங்களுக்கு என் பிள்ளை வேணும்னு கோரிக்கை வைக்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி. அதுக்கு உங்க ஆதரவுலாம் கண்டிப்பா வேணும். உங்களெல்லாம் நம்பிதான் அம்மா அம்மா நீங்க கூப்பிடுற அந்த ஒரு ஆதரவுல தான் நாங்க வாழறது. அதனால உங்க ஆதரவு நிச்சயமா எங்களுக்கு வேணும். நீங்க எல்லா முதல்வர் அம்மாவுக்கு கோரிக்கை வைங்க. எப்படியாவது என் பையன் என்னோட வரணும், மற்றவங்களுக்கு காப்பாற்றப்படணும். அதுதான் முக்கிய கோரிக்கையா இங்க வச்சு உங்க அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.